அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தில் விருச்சிக ராசி நேயர்களான உங்களுக்கு முத்தான 3 வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதேபோல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க. சிம்ம ராசியில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்து விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் 10ஆம் இடத்தில் சப்தமாதிபதியான சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாருங்க. மனைவி அல்லது கணவன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதற்கு துணையாக 7வது ராசியில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் தருகிறார்கள். அதனால் குடும்பத்தில் சுபகாரிய சம்பந்தமான பேச்சுகள் ஏற்படுங்க. இந்த சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல வருமானமும் உயர இருக்குது. வசதி வாய்ப்புகள் பெருக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் பலன் தருங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் பாராட்டும் கிடைக்க இருக்குதுங்க. இந்த ஒத்துழைப்பும் பாராட்டின் விளைவாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகளை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது. அல்லது இடமாற்றம், நிறுவன மாற்றமோ ஊர் மாற்றமோ சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அவற்றிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இந்த ஒப்பந்தங்களின் காரணமாக லாபங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளிலும் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. குடும்பத்தில் நிகழும் சும நிகழ்ச்சிகள்னால நிச்சயதார்த்தம், திருமணம், மகப்பேறு போன்றவை மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. சப்தமஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று விளங்குவதால் விருச்சிக ராசியில் பிறந்துள்ள விவாகமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான், அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. திருமண முயற்சிகள்ல எளிதில் கைகூடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லதுங்க. சிறு அலட்சியமும் விபத்தில் கொண்டு போய் விடக்கூடுங்க. இத்தகைய தருணங்கள்ல நமக்கு தகுந்த வழிகாட்டி எச்சரிக்கை செய்வதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டம ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகளில் மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய முடியாது. சில தருணங்கள்ல பணிகள்ல வெறுப்பு ஏற்பட்டு வேலையை விட்டுவிட விருப்பம் உருவாகுங்க. இத்தகைய தருணங்கள்ல தான் பொறுமை இழக்காமல் இருப்பது மிகவும் அவசியங்க. சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது.
ரெண்டாவதுங்க, பணிகள்ல பொறுப்பு நிதானம் அவசியங்க. உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்தால் எதிர்காலத்தில் அவதிப்பட வேண்டியிருக்குங்க. இப்போது வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் வைத்து பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை இந்த ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கேற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. ஏன்னா சூரியன், சனி பகவான், ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. அதனால் வியாபாரத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. பல வழிகள்லையும் பணம் விரயமாகுங்க. சக கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை முன்கூட்டியே நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படுங்க. இருந்தாலும் கூட முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது. யாருக்காகவும் எதற்காகவும் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. அப்படி அனுப்பும் பட்சத்தில் அந்த பணம் கைக்கு கிடைப்பது தாமதப்படும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், அதாவது இந்த வாரம் முழுவதுமே வித்யாகாரகரான புதன் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் படி இடம் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகர் சுபபலம் பெற்று திகழ்வதால் விளைச்சலும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், இடுபொருட்கள் ஆகிய விதைகள் போன்றவை எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால பெரிய அளவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமா இருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. அவர்கள் கல்வி முன்னேற்றத்திலும் சிறு தடைகள் ஏற்படலாங்க. 4ஆம் இடத்தில், அதாவது சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைந்து சஞ்சரிப்பதால் உடல் நலன்ல அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வருங்க. தாயினுடைய உடல்நிலையில கவனம் தேவை. வீடு வாங்குதல், விற்றலில் கவனமாக இருங்க. அதே போல பத்திரப்பதிவுகளில் குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த வீடு வாங்குவது, விற்பது சம்பந்தமான விஷயங்கள்லையும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. அதுவும் குறிப்பாக பத்திர விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. பசு மாடுகளுக்கு உணவளியுங்க. நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.